ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குங்க பிறகு கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பாருங்க, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க. இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 1½ ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், இது அரைக்கிறதுக்குங்க. இந்த பாருங்கள், கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தக்காளி நம்ம போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக புளி ஊற்றினா போதும், அதிகமாக வேண்டாம். தக்காளி பழம் போட்டிருக்கனால கொஞ்சமாக. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தெரியுதா? இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டியாகட்டும். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். கொதித்து தண்ணியெல்லாம் கெட்டியாகணும். கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். வத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.